விஜயும், காவேரியும் வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து அங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து விஜய் வந்து சொல்றாரு காவேரி கிட்ட, காவேரி தூங்கலாம் காவேரி, நீ ரொம்ப டயர்டா இருக்கன்னோன." ஆமாங்க, உங்க மேல படுத்துட்டு அப்படியே தூங்கட்டுமா நானு? எனக்கு என்னமோ தெரியலங்க, இன்னைக்கு ரொம்ப ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க. சரி காவேரின்னு சொல்லிட்டு அப்படியே மேல படுக்க வச்சுக்கிறாரு. விஜயும், காவேரியும் வந்து தன்ன மறந்து எல்லா விஷயத்தையும் பேசிட்டு, அப்படியே குழந்தையோட வந்து வயித்துல இருக்க குழந்தையோட நிம்மதியா தூங்கி போறாங்க. அடுத்து வந்து விஜயும், காவேரியும் எல்லா இடமும் சுத்துறாங்க. "ஏங்க ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க, வீட்டுக்கு போலாம். பாட்டிக்கும், தாத்தாவும் ரொம்ப கவலையா இருப்பாங்க. பாட்டி வேற என்ன திட்ட போறாங்க. இந்த டைம்ல வெளியலாம் போக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வேற உங்க கூட வந்துட்டேன்னா என்ன நடக்க போதோ? என் அம்மா கூட திட்டுவாங்கங்க. ஏன்னா மாசமா இருக்கும்போது, அதுவும் இந்த மாரி நிலமையில இருக்கும்போது, நிற மாசமா வெளியலாம் சுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க." அப்படின்னோனே, "சரி காவேரி வீட்டுக்கு கிளம்பிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து வண்டியில வந்துட்டுருக்காங்க. அவங்களோட வந்து வண்டியில. அடுத்து வந்துட்டே இருக்கும்போது கரெக்ட்டா இங்க வந்து என்ன பண்றாரு, சரி கரெக்ட்டா அவங்க 2 பேரும் அடிச்சு தூக்கிடுங்க சார். அந்த பொண்ணும் இருக்காங்க சார், அவங்க ஒய்ஃப் இருக்காங்க. பரவால்ல அவளையும் அடிச்சு தூக்குங்க. அவளுக்கும் வாய் அதிகம். 2 பேரும் சேர்ந்து போய் சேரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து சொல்லிடுறாரு ரவுடீஸ் கிட்ட. சரி ரவுடீஸும் லாரியோட வராங்க. கரெக்ட்டா லாரி வந்து நம்ம வந்து காவேரி விஜய் போற வண்டி பக்கத்துல வந்துடுறாங்க. அடுத்து வந்து அப்படியே கிராஸ் பண்ணும்போது அப்படியே வந்து மோதிடுறாங்க. இதனால விஜயும், காவேரி அப்படியே வந்து தூக்கி வீசப்படுறாங்க. அடுத்து வந்து எல்லாருமே ஓடி வந்து பார்க்குறாங்க. பார்த்தா காவேரி மயக்கத்துல கிடக்குறாங்க. விஜயும் மயக்கத்துல கிடக்குறாரு. 2 பேருக்கும் ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா அப்படியே வந்து இருக்காங்க. அப்போ வந்து ஆம்புலன்ஸ் வந்து டாக்டர்ஸ்லாம் வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து நாடி துடிப்பு இருக்கு, உயிர் இருக்கு 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில ஆம்புலன்ஸ்ல ஏத்துறாங்க. இங்க வந்து எல்லா விஷயமும் வந்து அவங்க ஃபேமிலிக்கு, நம்ம காவேரியோட ஃபேமிலிக்கு, விஜயோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு அலறி அடிச்சுட்டு ஓடி வராங்க ஹாஸ்பிட்டலுக்கு. இங்க 2 பேரும் உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. நம்ம காவேரி, விஜயும். இங்க வந்து சாரதாவால தாங்கிக்கவே முடியல. இப்படி நடந்துடுச்சு. நான் படிச்சு படிச்சு சொன்னேனே வெளிய போவாதடி இந்த டைம்லன்னு சொல்லிட்டு கேட்டாளா அவ. எங்ககிட்டயும் சொல்லல விஜய். நான் போறேன்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து யாருக்கும் தெரியாமயே இந்த வேலைய பண்ணியிருக்காங்க. ஃபோன் பண்ணி மட்டும் தான் சொன்னா, நாளைக்கு வருவேன்னு சொல்லிட்டு, இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, விஜய்க்கு எதுவும் ஆவாதுல்ல, விஜய்க்கு எதுவும் ஆவாதுல்லன்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டி வந்து கேட்டு கேட்டு மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க. அவங்கள வந்து பார்த்து வந்து நர்ஸ் வந்து சரி இவங்கள வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிடுங்க. இல்ல நான் போமாட்டேன். என் பேரன் வந்து கண்ணு திறக்காம நான் போமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுதுட்டுருக்காங்க. இங்க வந்து தாத்தா அவங்களுக்கு ஆறுதல் சொல்லிட்டுருக்காரு. இங்க எல்லாருமே ரொம்ப பதட்டமா இருக்காங்க. சாரதாவால அத தாங்கிக்கவே முடியல. ஐயோ! காவேரி நிலைமை என்னாச்சுன்னு தெரியலையே! அவ நிறமாசமா இருந்தாளேன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறாங்க. குழந்தைக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் கேட்குறாங்க. இப்ப எதுவுமே சொல்ல முடியாதுங்க. 2 பேரும் ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காங்க. குழந்தை எந்த மாரி இருக்கு, ஏது இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்து தான் நாங்க சொல்ல முடியும். அதனால ஸ்கேன் ட்ரிப்புக்கு நாங்க இப்ப கூட்டிட்டு போறோம்ன்னு சொல்லிட்டு காவேரி வெளிய கூட்டிட்டு வராங்க. அப்ப காவேரிய பார்த்துட்டு அப்படியே அலறி துடிக்கிறாங்க. எல்லாருமே ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே. பயங்கரமா அழறாங்க. அவங்க அக்கா, தங்கச்சிங்க, அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அதுக்கப்புறம் பாட்டி, தாத்தா. ஐய்யயோ! நம்ம வீட்டு வாரிசுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. இங்க வந்து எல்லாருமே அலறி துடிக்கும்போது காவேரிக்கு ஸ்கேன் ரூமுக்கு எடுத்துட்டு போறாங்க. காவேரிக்கு ஸ்கேன் எடுக்குறாங்க. அடுத்து காவேரி வந்து உணர்விலே இல்ல. காவேரிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே! அவ பொழைப்பாளா? மாட்டாளா? ஐய்யயோ! என்னால தாங்க முடியாது இதெல்லாம் பார்க்கறதுக்கு. காவேரி உயிரோட வரல. இதுக்கப்புறம் நான் இந்த உலகத்துல இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அழறாங்க. தாங்க முடியாம கதறி கதறி அழறாங்க. எல்லாரும் இங்க அழுதுட்டுருக்காங்க. இங்க வந்து விஜய் வந்து வந்து அப்படியே வந்து அன்கான்ஷியஸ்லயே இருக்காரு. 2 பேருக்குமே வந்து இன்னும் சுயநினைவு வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அத கேட்டு இன்னும் அழறாங்க. 2 பேருக்கும் பிளட் தேவைப்படுதுன்னோனே நிவின் வந்து பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்றாரு. ரொம்ப ரத்தம் போயிருக்கு 2 பேருக்கும். அதுவும் காவேரி வந்து மாசமா இருக்கிறதால அவங்களுக்கு பிளட் உடனே தேவை அப்படின்னோனே, எல்லா இடமும் பிளட் கேட்டு நான் உடம்புல எவ்வளோ ரத்தம் வேணாலும் எடுத்துக்கங்க டாக்டர். என் பொண்ண காப்பாத்துங்க. என் மருமகன காப்பாத்துங்க அப்படி சொல்லிட்டு சாரதாவும் அழறாங்க. எல்லாருமே இங்க அழுது கதறி துடிச்சிட்டு இருக்காங்க. இங்க விஜய காட்டுறாங்க. விஜய்க்கு வந்து இன்னும் வந்து அந்த நினைவே வரல. அதே மாரி காவேரியும் காட்டுறாங்க. காவேரி வந்து ரொம்ப வந்து அன்கான்ஷியஸா இருக்காங்க. "குழந்தை எப்படி இருக்கு டாக்டர்?" அப்படி சொல்லிட்டு அந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து எடுத்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து வெளிய வராங்க. குழந்தைக்கு வந்து கொஞ்சம் அடிபட்டதால, ரத்தம் போனதால குழந்தைய உடனே ஆப்ரேஷன் பண்ணி வெளிய எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்றாங்க. அது கேட்டு சாரதா அதிர்ச்சி. "அப்ப என் பொண்ணு 2 உயிர்ல 1 உயிர தாங்க நாங்க காப்பாத்த முடியும்." அப்படின்றாங்க. அப்படியே அலறி துடிக்கிறாங்க சாரதா. "தயவு செய்து டாக்டர் 2க்கும் பேருமே காப்பாத்துங்க டாக்டர். உங்கள கெஞ்சி கேட்குறேன் டாக்டர்." அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க. "நாங்க ட்ரை பண்றோங்க. 2 பேருமே காப்பாத்துறதுக்கு நாங்க ட்ரை பண்றோம்." அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போயிடுறாங்க. இத கேட்டு பாட்டி, தாத்தா, அப்புறம் சாரதா ஃபேமிலி எல்லாருமே பயங்கரமா கதறி துடிக்கிறாங்க. "ஐயோ! விஜய் எப்படிலாம் இருக்கணும்? என் குழந்தைன்னு ஆசைப்பட்டான். இந்த மாரி ஆயிடுச்சே! இப்ப காவேரி வந்து உயிர் பிழைப்பாளுன்னே தெரியல நிலமையில இருக்கு. இந்த விஷயம் விஜய்க்கும் தெரியாதே! என்ன பண்றதுன்னு தெரியலையே!" அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா, பாட்டி பயங்கரமா அழறாங்க. தாத்தா, பாட்டி அதுக்கப்புறம் அங்க இருக்கவங்க எல்லாருமே அழுதுட்டு இருக்காங்க.